பெட்டெல்லாம் எடுத்து வச்சு மதியானம் ஃப்ரெஷ் அப் ஆகி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். காலையில எப்படியும் நான் குளிச்சிருவேன். குளிச்சு தான் வீட்டு வேலை, சமையல்லாம் முடிப்பேன். மதியானம் எந்திரிச்ச உடனே தம்பிய குளிப்பாட்டிடுவேன். அது மதியானம்ன்றது சார் அவரோட டைம். 10, 11, 12 அந்த மாதிரி தான் எந்திரிச்சுப்பாரு. சரி தூங்கட்டுமே, பிள்ளை ஸ்கூலுக்கு போனா இந்த அளவுக்குலாம் ஃப்ரீடமா தூங்க முடியாதுன்னு தான் நானும் போக்குல விட்டுட்டேன். எடுத்து வச்சு எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா பெட்டெல்லாம் மடிச்சுட்டு கட்டிலுக்கு கார்னர்ல இத்தனை டிஷர்ட், பிளாங்கெட்ஸ் எல்லாம் அப்புன்னு பையனும் நைட்டு எடுத்து கீழே போட்டு வச்சிருக்காங்க. எதுக்குன்னு எனக்கும் தெரியல. நானும் ஆனா வச்சு மடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவரும் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. வேற எதுனா ட்ரெஸ் இருக்கா எடுத்து கொடுக்கலாம் மடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. அவனுக்கு வந்து நான் மடிக்கிறது முக்கியம் இல்ல. அவன் எடுத்துட்டு போய் எல்லாமே ஷெல்ஃப்ல அடுக்கணும். அதுல அவனுக்கு கூட தரி இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுல நான் குறை சொல்லவே முடியாது. என் ஹஸ்பண்ட் எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாரோ அதை பார்த்து இவனு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். கூட இருந்து வந்து எதனா வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பான். நான் எதனா வேலை செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பட்சத்துல இப்ப நின்னுகிட்டே நான் ஜாமான் கழுவுறேன்னா அவனால அங்க வந்து நிக்க முடியாது. ஏன்னா எங்க கிட்ட இருந்த சேர் ஒடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருப்பான். என்ன தனியா விட மாட்டான். அந்த மாதிரி தான் நான் எல்லா டவல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வந்து நான் எடுத்துட்டு போறேன். நான் எடுத்துட்டு போய் அடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய்